رب العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله نحمد ونصلي على رسول الكريم أما بعد عن ابن عباس رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم أكل عرقا أو لحما ثم صلى ولم يتوضأ ولم يمس ماء أو قال النبي صلى الله عليه وسلم سبق رسول الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடங்கள் ஒதுவுடைய முறிக்கக்கூடிய காரியங்கள், இன்னும் எதை சாப்பிட்டால் ஒது செய்ய வேண்டும், எதை சாப்பிட்டால் ஒது செய்யக்கூடாது என்பதை பற்றிய பாடங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைக்கப்பட்ட ஆடின் சப்பையை, இறைச்சியை சாப்பிட்ட பின் புதிதாக ஒது செய்யாமலேயே தொழுதார்கள். ஆட்டு இறைச்சி, காய்கறிகள், இது போன்ற வஸ்துக்களை சாப்பிடக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒது செய்யல, அப்படி போய் நின்று சாப்பிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல ஜாபிர் இப்னு சமரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் ஆட்டுடைய இறைச்சியை சாப்பிட்டேன், நான் இப்ப புதுசா ஒது செய்யணுமா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒது செய்ய வேணாம் அப்படின்னாங்க. நீங்க ஒது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஒது செய்யாமல் நீங்க தொழுகலாம் அப்படின்னாங்க. அப்ப அவர் கேட்டாரு, அந்த மனிதர், ஒட்டகை இறைச்சியை சாப்பிட்டால் நான் புதிதாக ஒது செய்யணுமா அப்படின்னு கேட்டார். அப்ப உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், ஒட்டகை இறைச்சியை சாப்பிட்டா நீ புதுசா ஒது செய்யணும், ஒது செஞ்சுட்டு தான் சாப்பிடணும், தொழுகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அந்த மனிதர் கேட்டாரு, ஆட்டு தொழுவத்தில் நான் தொழலாமா, ஆட்டு தொழுவம் போட்டிருக்காங்களா, அது பக்கத்துல நான் தொழலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆம், நீ தொழலாம் அப்படின்னா. அதே சமயத்துல ஒட்டக தொழுவத்தில் தொழலாமா என்று கேட்டார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, தொழ வேண்டாம் என்று கூறினார்கள். ஏன் அப்படின்னா, ஒட்டகத்துடைய தன்மைகளில் அது கொழுப்பு சக்தியும் மாடிகளும் நிறைந்த ஒன்று. எல்லா குடல்களும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். ஆட்டுடைய குடல், என் மாட்டுடைய குடலை கூட எடுத்து சமைக்கலாம், சமைச்சு சாப்பிடலாம். உண்பதற்கு அது ஒன்றும் தெரியாது, வேக வச்ச உடனே அதை சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இந்த ஒட்டகத்துடைய குடலை சாப்பிடவே முடியாது. என்ன அடுத்து என்ன அது கிளீன் பண்ணாலும் சரி, ஒரு கசப்பு தன்மை அதில் இருக்கும். பாவக்காய் போல கசக்கக்கூடிய தன்மை ஒட்டகத்துடைய குடலுக்கு உள்ளது. அல்லாஹ் தஆலா அதுடைய உடல் வாகை நாம் பார்க்கிறோம். ஒட்டகத்திற்கு தண்ணீர் என்பது டெய்லி குடிக்கின்ற அவசியம் இல்லை. ஒரு முறை அது குடித்தால் போதும், 15 நாட்களுக்கு தேவையான தண்ணீரை அதை உறிஞ்சி வைக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் அல்லாஹ் தஆலா அதற்கு கொடுத்திருக்கா ஒட்டகத்திற்கு. இதுபோல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் ஒட்டகத்திற்கு பல்வேறு அதிசயங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். முள்ளுள்ள ஒரு பல வகைகள் இருக்குது. இங்க நமக்கு எப்படி கருவலா முள்ளு, இந்த செடியெல்லாம் இருக்குதோ, இந்த கத்தாழை முள்ளு,
அதே போல இந்த கத்தாழை செடியில முள்ளுள்ள செடியில பாத்தீங்கன்னா ஒரு பழங்கள் பழுக்கும், அதனால டேஸ்டா இருக்கும். அதை பிடுங்கக்கூடிய சமயத்தில் அதுல முள்ளெல்லாம் அது என்ன கத்தாழைன்னு சொல்லுவாங்க, இந்த சப்பட்டையா இருக்குங்க, சப்பட்டையா ஒண்ணு அதுல பூ வரும், சிவப்பு கலர் காய்கள் வைக்கும். இது போலதான் அந்த பாலைவனத்தில் அது இருக்கக்கூடிய இடம். இந்த பழத்தை அப்படியே கடிச்சு தின்னுட்டு இருக்கும். அதுல நாட்கள் கீழப்பட்டால் கூட ரத்தங்கள் வலியும், வலி தெரியாது, அதுவாக சாப்பிடணும். உடனே புண்ணு ஆறிடும், அந்த கீரல்கள் உடனடியாக ஆறிடும். அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான், நீ இந்த ஒட்டகத்தை எப்படி நாம் படைத்துள்ளோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாகவும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். அதனுடைய கழிவுகள் என்று வரக்கூடிய சமயங்களில் துர்வாடைகளும் அதிக கிருமிகளையும் வெளியேற்றக்கூடிய ஒன்று. அதனாலதான் சொல்றாங்க, இந்த இறைச்சிகளிலும் கூட அதிகமான வாடைகள் உள்ளது. சில பேருக்கு ஒட்டகத்துடைய பாலை குடித்தால் ஏற்றுக்கொள்ளாது, வயிற்றுப்போக்குகளை விட்டுரும். ஒட்டகத்துடைய பால் என்ன காய்ச்சப்பட்டாலும் அதனுடைய கெட்டித்தன்மைகள் இருக்கும். அந்த ஒட்டகத்துடைய பால் இல்ல, கொஞ்சம் குடிக்கலாம், கொஞ்சம் சாப்பிடலாம். சில பேர் போறவங்க என்ன செய்வாங்க, இங்க இருந்து போறக்கூடியவங்க ஒட்டக பால் சாப்பிடுறது ஒரு சுண்ணத்து அப்படின்னு கூடிய நினைப்புல என்ன செஞ்சுருவாங்கன்னா போட்டு நிறைய காய்ச்சி குடிப்போன்னு சொல்லி குடிச்சிருவாங்க. பார்த்தா வயிற்றால போக ஆரம்பிச்சு, வயிற்று குடிக்கிட்டு போக ஆரம்பிச்சு. அப்ப இந்த பாலில் இருந்து அனைத்திலுமே ஒட்டகத்துல சில கொழுப்பு சத்துகளும் அடர்த்தி தன்மைகளும் அதே போன்று வாடை தன்மைகளும் அதிகமாக இருக்கும். இதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது சாப்பிட்டா ஒழு செய்யணும், கொழுப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு. இது அடுத்து உள்ள ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது சிலர் சொல்றாங்க, இல்ல அது வாய் கொப்பளித்தால் போதும் என்பதாக சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சமயத்துல பால் குடிச்சிருக்காங்க, இந்த பாலை குடிச்சதற்கு பின்னால் இருந்திருக்காங்க, வாய் கொப்பளித்து இருக்கின்றார்கள். வாய் கொப்பளிச்சுட்டு அப்படியே போய் தொலை வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்குது, அதனால வாய் கொப்பளிச்சுட்டு தொலை வைக்கணும், தொழுகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே சமயத்துல இப்ப ஒரு ஆடு மாடு இது செத்துருது, தானாக செத்துருச்சு. இந்த செத்தரை என்ன செய்யலாம், அதனுடைய இதை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடியது, மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் அடிமை பெண் ஒருவருக்கு தர்மமாக கிடைக்கப்பட்ட வழங்கப்பட்ட ஒரு ஆடு என்ன செஞ்சிருச்சு, செத்து விட்டது. அந்த வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய்கிட்டு இருந்தவங்க பார்த்தாங்க, அது கடந்து செய்யல செல்லும் பொழுது அப்ப சொன்னாங்க, இந்த நீங்க ஏன் இதனுடைய தோலை எடுத்திருக்க கூடாது, அது செத்துருச்சு, அது சாப்பிட முடியாது, தானாக செத்தது சாப்பிட முடியாது, அதை கறி எடுத்து பார்த்துருந்தேன். ஆனா இதுடைய தோலை எடுத்திருக்காம நீங்க இதுடைய தோலை எடுத்து மக்களுக்கு பயன்பெறும் மூலமாக அதை பதப்படுத்தப்பட்டு அதை நீங்கள் உபயோகம் செய்யலாமே. இதனை நீங்க உபயோகம் செய்வதற்கு அந்த தோலை பதப்படுத்தி உபயோகிக்கிறதுக்கு தடை இல்லை. அது மாமிசத்தை உணவில் உண்பதற்கு தான் தடை, பாக்கி உள்ளதுக்கு நீங்க பயன்படுத்துறதுக்கு தடை இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பார்க்கப்படுகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, நமக்கு ஒழுக்களை எப்பொழுது ஒழு செய்ய வேண்டும், எப்பொழுது ஒழு செய்ய தேவையில்லை என்பதை தான் இது விளக்குகின்றது. எல்லா சாப்பிட்டுன்னு என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு நம்ம ஒழு செய்யணும், ஒழு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உணவு உண்பதின் காரணமாக ஒழு முடியாது. ஒரு மனிதன் ஒழு செய்து விட்டு, ஏன்னா இது ரமலானுடைய காலத்தை நல்லா பார்க்கலாம், நோன்பு திறக்கிறதுக்கு உட்கார்ந்து போய் இதனாலேயே நோன்பு திறக்கிறதுக்கு ஒழு செய்யாம உட்காந்துக்குவாங்க. ஏன்னா நோன்பு திறந்துட்டு போய் ஒழு செஞ்சுட்டு தான் சொல்லணும், நோன்பு முடிஞ்சிடும், இது ஒழு முடிஞ்சிடும்ல, தேவையே இல்லை. ஒழு செஞ்சுட்டு நல்லா நிம்மதியா அந்த சமயங்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயம், ஒழு செஞ்சுட்டு நல்லா நிம்மதியா நீங்க பொறுமையா துஆக்கள் கேளுங்க. கேட்டு முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா அதிகமாக நம்ம இந்த பழ வகைகள் இந்த எண்ணெய் வகைகள் அதிகமாக சேர்ந்திருக்கலாம், கொழுப்பு வகைகள் சேர்ந்திருக்கலாம். அப்ப என்ன செய்யலாம், வாய்ப்பு பிடிச்சு நீட்டா வந்துடலாம். நமக்கு பள்ளி இடுக்குகளில் மாட்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த சமயத்துல வாய்ப்பு பிடிச்சு நீட்டா வந்துகிட்டே இருக்கலாம். ஒரு மனிதன் வாய்ப்பு பிடிக்காம தொழுகை நின்றான் அப்படின்னா தொழுகை கூடும்.
அவனுக்கு ஒரு மரியாதை அந்த இடத்துல. அதே சமயத்துல இது போன்று ஒட்டக கறி நம்ம இங்க சாப்பிட போறது இல்லை. கறிக்கஞ்சி போட்டாலும் ஒட்டகத்தை இறைச்சியை போட்டு கறிக்கஞ்சி வைக்க போறது இல்லை நம்ம இங்க. அதனால அதை பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் இந்த ஹதீசுகள் நமக்கு விலக்கி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நண்பாக்கியத்தை வல்லவல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார். உருவானாக வாக்குதாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه.